பெந்தெக்கோஸ்தே என்னும் நாள் வந்தபோது 120 சீசர்கள் மேல ஆவியானவர் இறங்கினார். இந்த ஆவியானவர் தங்கள் மேல இறங்குகிறதை குறித்து அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்றாரு, யோவேல் தீர்க்கதரிசியின் மூலமாய் உரைக்கப்பட்ட அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது என்று. ஆனா அதே சீசர்கள் மேல ஆவியானவர் இறங்கினத யூதர்கள், அந்த மேல் வீட்டரை அமைந்திருக்கிற அந்த வீதியில் இருந்த யூதர்கள் சத்தத்தை கேட்டு வந்து வேடிக்கை பார்த்தவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், மதுபானம் அருந்திட்டு உளறுகிறார்கள் என்று சொல்லி. அதே யூதர்கள் தான். ஆனா பேதுருவும் அவருடைய சீசர்களும் தீர்க்க தரிசனம் நிறைவேறுதல் என்று சொன்னாங்க, ஆவியானவருடைய வருகையை. ஆனா அந்த தேசத்தில் வாழ்ந்த அதே யூதர்கள் தான் ஆவியானவருடைய இறங்குதலை உளறுதல் அப்படின்னு சொன்னாங்க. உங்க பார்வையில எப்படி தெரிகிறது? நீங்க தேவனை அறிந்தவங்களா இருந்தீங்கன்னா இது தீர்க்க தரிசனம் நிறைவேறுதல் என்று சொல்லி ஆண்டவருடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறுதலுக்கு உங்களை ஒப்பு கொடுப்பீங்க. கடைசி நாட்களில மாம்சமான யாவர் மேலையும் ஆவிய ஊத்துவேன்னு சொல்லி இருக்கிறாரு. அந்த தீர்க்க தரிசனம் என்னில நிறைவேறணும், என் சரீரத்துல நிறைவேறணும், என் வாழ்க்கையில நிறைவேறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க அவருக்கு இடம் கொடுப்பீங்க. நீங்க அவருக்கு இடம் கொடுப்பீங்க. ஆவியானவர் நமக்குள்ள எதுக்கு இறங்கணும் தெரியுமா? எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கிலே எசேக்கியேல் தீர்க்கதரிசியை கொண்டு போய் அவருடைய வார்த்தைகளை உரைக்க சொன்ன தேவன், கர்த்தருடைய ஆவியை பிரவேசிக்க பண்ணின தேவன் எலும்புகளை ஒன்று சேர்த்தார், சதைகளை உருவாக்கினார், நரம்புகளை உருவாக்கினார், அதை காலூண்டி நிற்க செய்தார், அதுவும் சேனையாக நிற்க செய்தார். ஆவியானவர் உங்களுக்குள்ள பிரவேசித்தார். நீங்க எலும்புகளா இருக்க மாட்டீங்க, நீங்க சேனையா இருப்பீங்க. நீங்க சுடுகாட்டுல இருக்க மாட்டீங்க, நீங்க யுத்த காலத்துல இருப்பீங்க. நீங்க பலனுள்ளவங்களா இருப்பீங்க. ஆவியானவர் உங்களுக்குள்ள பிரவேசித்தார்.